சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. இன்று உன் சிவனப்பா உனக்கு சொல்கின்ற செய்தியை கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ மகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே. உனக்கு செய்வினைகளை செய்தவர்கள் இப்போது உன்னை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போது வாழ்க்கையின் மீது ஒரு பயம் வந்துவிட்டது. தனக்கு இதற்கு மேலும் வாழ்க்கை இல்லை என்கின்ற மரண பயம் சேர்ந்து வந்துவிட்டது அவர்களுக்கு என் தங்கமே. இந்த அளவிற்கு இந்த செய்வினை செய்பவர்களுக்கு மரண பயம் வந்ததற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே. உனக்கு அதை உன் அப்பன் சொல்லிவிட வேண்டுமல்லவா என் குழந்தையே. எப்படி இவர்களுக்கு இது போன்ற பயம் வந்தது? எப்படியானாலும் ஏதோ ஒரு விஷயம் இவர்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக நடந்திருக்க வேண்டுமே. ஏதோ ஒரு விஷயம் இவர்கள் வாழ்க்கையில் நடந்து இவர்களை மேலும் மேலும் துன்பப்படுத்தி இருக்க வேண்டுமே. அப்படி என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருந்தது என்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது என் தங்கமே. இத்தனை நாளும் உன்னோடு இருக்கின்ற இந்த சிவனப்பா உனக்கு எத்தனையோ விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். பல உணர்வுகளையும் உனக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். பல மனிதர்களின் கெட்ட எண்ணங்களையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எப்படி இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற வழியிலையும் உனக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை அழிக்க நினைப்பவர்களுக்கு மரண பயம் வந்து விடுகின்றது என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே. இவர்கள் என்ன நினைத்து உன் வாழ்க்கையில் இதுபோன்று செய்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்ற இந்த தருணமும் எப்போதுமே உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்து சொல்ல வேண்டிய தருணமாக மாறி இருக்கின்றது என் தங்கமே. ஏதோ ஒரு சம்பவம் நேற்று இரவு நடக்கின்றது. அதன் பிறகுதான் உனக்கு செய்வினைகளை செய்திருக்கிறார்கள். இப்போது பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் மரண பயத்தோடு. இனி உன்னை எக்காலத்திலுமே தொந்தரவு செய்யக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் உருவாகி இருக்கின்றது என் குழந்தையே. என்ன நடக்கின்றது என் குழந்தையே? உன் வாழ்க்கையில் செய்வினைகளை செய்ய நினைப்பவர்கள் இவர்கள் யார்? இவர்கள் செய்த இந்த செய்வினையால் உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் கட்டாயத்தில் நீ இருக்கிறாய் என் தங்கமே. உனக்கு எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் எத்தனையோ தொந்தரவுகளையும் எத்தனையோ மனக்கஷ்டங்களையும் கொடுப்பதற்கு இவர்கள் துணிந்து நிற்கின்றார்கள் அல்லவா. இப்போது உனக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டும், எப்போது உனக்கு வாழ்க்கையில் சோதனை கொடுக்க வேண்டும், நீ சிரிக்க கூடாது என்று எக்கணமும் கங்கணம் கட்டி திரிந்தவர்கள் அல்லவா இவர்கள் எல்லாம். இப்போது என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களுக்கும் இவர்கள் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்திய சோதனைகளுக்கும் தான் உன்னுடைய நிலையிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. எல்லாவற்றையும் கடந்துதான் நீ வந்திருக்கின்றாய். எல்லா கஷ்டங்களையும் தாண்டிதான் என் குழந்தை இத்தனை நாள் வாழ்ந்து கொண்டிருந்தது, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் செய்த துரோகமும் உடன் இருந்து கொண்டே இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டமும் நிச்சயமாக உன்னை எந்த அளவில் சோதனையில் ஆளாக்கி இருக்கின்றது என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரிகின்றது. நல்ல நேரம் உனக்கு வாய்ப்பும் நல்ல பொழுதெல்லாம் எப்போதும் என் குழந்தை அதை நீ உனக்கு சாதகமாக மாற்றி இருக்கின்றாய். எவ்வளவுதான் நீ ஓடோடி உழைத்தாலும் எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டாலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்தினாலும் கூட
என்ன வேண்டுமென்று உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற அவர்கள் உன்னை விட்டு எங்கும் விலகி செல்ல கிடையாது என் தங்கமே. அவர்கள் எப்போதுமே உன்னோடுதான் இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கென ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்றத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை நிச்சயமாக உன் அப்பன் சிவன் உனக்கு எடுத்து சொல்லும் நேரத்திலும் தயாராகத்தான் இருக்கின்றது. எந்த நேரத்திலும் தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நொடி பொழுது கூட உன்னை விட்டு விடுவதில்லை, உன்னை கைவிட நினைப்பதில்லை என் தங்கமே. நீ எப்போதும் போல இந்த வாழ்க்கை எப்படியாவது வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற அத்தனை நல்ல செயல்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது சிவனப்பா உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைத்தேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்காகத்தான் சாதித்து கொடுக்காமல் எங்கு போய்விடுவேன் என் தங்கமே. செய்வினைகளை செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் இந்த சிவனப்பா அவ்வளவு சாதாரணமாக விட்டு விடுவேனா? நான் என்ன ஒருவருக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த சிவனப்பா வேலை அல்லவா என் தங்கமே? ஏனென்றால் இவர்கள் எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்பதை நாமும் பார்க்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு நாம் ஆரம்பத்திலேயே தடை சொல்லிவிட்டோம். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட தீய எண்ணங்களையும் கொண்டவர்கள், இவர்கள் எப்பேற்பட்டது என்பது நமக்கு தெரியாமலே போய்விடும் என் குழந்தையே. அதனால்தான் அதை தெரிந்து கொள்வதற்காக இவர்கள் செய்யும் போது அப்பா தடுத்து நிறுத்தவில்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் அது வந்த பிறகு வந்து சேராமல் இருக்க இந்த சிவனப்பா அத்தனை பாதுகாப்பாளர்களை உனக்கு உருவாக்கி இருந்தேன் என் தங்கமே. இதுதான் உண்மை. செய்வினை செய்ததும் உண்மை, அது உன்னிடம் வராமல் தடுத்ததும் உண்மை என் தங்கமே. இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்றே உன்னை இவர்கள் பல பார்க்கிறார்கள் என்றும் கூட உனக்கு துன்பங்களை கொடுத்தால் கூட என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் நீ அவர்களால் அனுபவித்தாலும் சரி கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. என் எதிர்மறை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே. உன்னிடம் கவனிக்க வேண்டிய முக்கியமான வினைகள் எல்லாம் உன் இல்லத்தில் வாசலில் தான் நின்று கொண்டிருக்கிறது. எதுவுமே உன் இல்லத்துக்கு நெருங்க உன் அப்பன் அனுமதிக்கவில்லை என்பதால் தான் நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தினால் தான் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னை அழிக்க நினைக்கும், உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைக்கும் வேண்டும் என்று உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ விடாமல் என்ற நினைத்து விடக்கூடாது என்று நினைத்து விட்டது. இப்போது உன் காலடியில் வீழ்ந்து மண்டியிட்டு இந்த சூழ்நிலை உருவாயிருக்கின்றது என் தங்கமே. உன்னை நோக்கி வந்த செய்வினையை எல்லா கணக்கில் கொண்டு இந்த சிவனப்பா அத்தனை செய்வினைகளையும் ஒன்று சேர்த்து திருப்பி அவர்களுக்கே அனுப்பி இருக்கின்றேன் குழந்தையே. செய்வினை ஒருவருக்கு செய்யும் போது அது மீண்டும் அவர்களுக்கே திரும்ப செல்கின்றது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது மிகப்பெரிய தாக்கத்தை தானே உருவாக்கும். செய்வினை செய்பவர்கள் சென்று சேர்ந்தால் கூட அது இந்த அளவிற்கு பாதிப்புகளை கொடுப்பதால் இல்லை. யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு சென்று தாக்கும் போது இனி ஒருபோதும் அவர்களால் வாழ்க்கையில் திரும்பிவிட முடியாதபடிதான் பல கஷ்டங்கள் அவர்களை தேடி வந்து கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. செய்தவர்களை விட செய்ய
துடித்து கொண்டிருந்தவர்கள்தான் பாதிப்பை அதிகம் அடைவார்கள். இது போன்ற உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கு எந்த துன்பங்களும் வராது என்பதை தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை வேண்டாம் என்றோ உனக்கு சோதனைகள் கொடுப்பவர்கள், இந்த வாழ்க்கையை உனக்கு செய்வனைகளை செய்பவர்கள், உன்னை அழிக்க நினைப்பவர்கள் இப்போது உனக்கு என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா என் தங்கமே. இத்தனை காலமாக என் குழந்தை இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் எல்லாம் போதும் தங்கமே. இனி உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறும் என் குழந்தையே. உனக்கு செய்வினை செய்தவர்களை விரட்டி அடித்து விட்டேன். இனி உனக்கு செய்வினைகளையும் உனக்கு துன்பங்களையும் கொடுக்க நினைப்பவர்களுக்கான ஒவ்வொரு முடிவையும் உன் அப்பன் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என் தங்கமே. நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன் அப்பன் உன்னை என்றும் கைவிட்டு விட மாட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் கூட நீ சொல்லி வருத்தப்பட மாட்டாய் என் தங்கமே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பி நீ எல்லாவற்றையும் நம்பி இருந்ததால் தான் நிச்சயமாக உன் அப்பன் சிவன் நல்ல வழியை காட்டி விடுவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.